ஹாய் ஐம் இவாஞ்சலின். நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ இந்த தடவை நான் மிஸ் கூவாகம் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கோயிலுக்கு ஐயரை பார்க்க வந்திருக்கோம், என் கணவரை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் தாலி கட்டி தாலி எடுத்து வாழ்க்கை நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு என் கணவரை நம்பி வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் சாதனா. நான் சென்னையிலேருந்து வரேன். கடந்த 7 வருஷமாக நான் வந்துட்டுருக்கிறேன் இங்கே கூவாகம் ஃபெஸ்டிவலுக்கு. நான் வந்து டான்ஸிங் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மாடலிங்கில் இருக்கிறேன். கூவாகத்துலேயும் வின் பண்ணிட்டேன். டைட்டில் வின்னர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். மிஸ் தமிழ்நாடு 2017 அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நிறையா மாடலிங்கில் இருக்கட்டும், நிறையா இன்வைட் பண்ணுவாங்க. நான் போவேன். கேரளாவிலையும் நான் நிறையா ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த 7 வருஷமாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் வந்துட்டுருக்கிறதுல ரொம்ப வந்து நெரிசலாக இருக்கும். உள்ளே வர முடியாது, பாத்ரூம் வசதி இருக்காது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நெரிசல் எதுவும் கிடையாது. எப்படின்னா என்ன நெட்ஒர்க்னால், இது வந்து வாட்ஸ்அப் மூலிமா எல்லாருமே வருவோம். வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிப்போம். இந்த டேட்டில் வந்து அந்த பத்திரிக்கை எங்களுக்கு பத்திரிக்கை வந்து வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சி விடுவாங்க. நாங்கள் தாலி கட்டு தாலி அறுத்தமாக எங்களுக்கு நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த நோட்டீஸில் வந்து இந்த டேட்டில் இந்த ஃபங்க்ஷன், இந்த டேட்டில் இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாரோட பயோகிராஃபும் இருக்கும். அதை மேம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் க்ரியேட் பண்ணி நான் வந்து ரூம் போடுறேன், நீங்களாம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒட்டுக்காக போயிட்டு தாலி கட்டிட்டு அடுத்த நாள் தாலி அறுத்துட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்களே க்ரியேட் பண்ணுறது தான். நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். என் பேர் அழகி. எனக்கு என்ன பிரச்சனை, லவ் பண்ணி ஜாலியாக இருக்கேன், அப்பா அம்மா இருக்கேன். இவளை வந்து அப்பா அம்மா சேர்த்துக்கல, என்னை வந்து அப்பா அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் புருஷனோட ஹாப்பியாக இருக்கேன். ஒரு சின்ன சின்ன சண்டை வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். அந்த ஐயனை நம்பி வந்து எங்களை 2 பேர்த்து அவர் தான் சேர்த்து வைக்கணும்னு இருக்கேன். எனக்கு அழகு கொடு, எனக்கு பண காசு கேட்கல, என் புருஷன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு எனக்கு போதும். என் பேர் பிரியா. நாங்கள் மும்பையிலேருந்து வரோம். எவ்வளோ காணிக்க கொடுக்குறோம். எங்கே மலேசியா, டெல்லி, ஹைதராபாத்து, நியூசிலாந்து, அமெரிக்கா எல்லா தேசத்துலேருந்து வராங்க திருநங்கைகள். இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் லாட்ஜி ரெண்ட்டே வந்து 10,000 நாங்கள் கொடுக்குறோம். மேக்கப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். இங்கே தாலி நாங்கள் இப்போ இந்த வருஷம் நான் வேண்டிட்டு போகிறேன்னா அடுத்த வருஷம் பவுன் தாலி கட்டுறோம். அதிலே எவ்வளோ டொனேட் ஆகுது, கேஷ் எவ்வளோ டொனேட் ஆகுது. இங்கே சேர்கிற காசை வச்சு தான் நாங்கள் கட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் எல்லோரும் ரூமுக்கு போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி காலையில் இங்கே வரது ரொம்ப ஒர்ஸ்ட்டு. இப்போ கோயிலுங்களை எப்படி லைனில் விட்றாங்களோ அந்தமாரி இங்கே வசதிப்படுத்தி ரெஸ்ட் ரூம் விட்டாங்கன்னா நான் ஷுவராக அந்த கடவுளுக்கு 3 கையெழுத்து கும்பிடுவேன். நான் இந்த ஊர் மக்களையும் நான் ப்ரௌட் ஆஃப் பண்ணுவேன். நானும் இப்போ 5, 8, 9 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். கட்ட மாட்டுறாங்க. முதலமைச்சர் ஐயா இப்போ இந்த பீரியடில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, படித்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, மூத்த திருநங்கைகளுக்கு ஒரு முதியோர் இல்லம் கட்டி கொடுங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுங்க, இங்கே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு லைன் ஒன்று செட் பண்ணி கொடுங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பொன் பொருள்லாம் கேட்கல. வருஷத்துக்கு 1 நாள் 2 டேஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். 3 நாள் தான். ஃபஸ்ட் டைம் ஃபேஷன் ஷோ நடக்கும், மறாவது நாள் தாலி கட்டுறது, நாளைக்கு தாலி ரிமூவ் பண்ணுறது. இந்த 3 நாள் எங்களுக்கு நல்ல ஒரு ஷுவராக தங்கிட்டு போகணுன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமு, வர திருநங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மன மகிழ்ச்சியோடு நாங்கள் போவோம். எல்லோரையும் வாழ்த்துட்டு நாங்கள் போவோம். தேங்க்யூ. வந்து நான் 7வது வருஷம் வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன நாளுன்னா எங்களுக்கு தாலி கட்டுற நாள். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளோக்கு ஜாலியாக இருக்கிறோமோ நாளைக்கு வந்து தாலியாக இருக்கிற நாள். இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ நாளைக்கு வந்து அந்த தாலியாக இருக்கிறப்போ அவ்வளோ நாங்கள் துக்கமாக இருப்போம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான நாள் எங்களுக்கு. எல்லோரும் வந்திருக்கோம். வெளிநாட்டில் நிறைய ஒரு ஸ்டேட்லேருந்து எங்கள் திருநங்கை சமுதாயம்லாம் வந்திருக்காங்க. பார்க்காதவங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அவங்க கூட பேசினோம், சந்தோஷமாக இருந்தோம். தேங்க்யூ. என்னோட பேர் திவ்யா. நான் உளுந்தூர்பேட்டை. இங்கே நான் 11 வருஷமாக வந்துட்டு. இப்போ எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷனா, அது கூத்தாண்டவர் மட்டும்தான். அதனால கண்டிப்பாக வருவோம். ஏமாத்தாத ஒரே ஒரு ஆள். ஐயா புறப்பட்டாராம் புறப்பட்டாராம் எங்க கூத்தாண்டவர் புறப்பட்டாராம் 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 எங்க கூத்தாண்டவர் புறப்பட்டாராம் சந்திரனாரையும் சாட்சி வச்சு 9 பெண்களும் தாலி கட்டி ஐயா 9 லட்சமும் தாலி கட்டி ஐயா வச்சு படுக்காத நல்லவன் அவர் வடக்க வராரம் பாருங்கடி. ஐயா நெருப்பும் செருப்பும் என் மேல அவர் இன்னொரு தீயவும் தேடுறாரா. கும்மி அடிக்கிற கூட்டத்தில வந்து கும்பி இருக்கிற மச்சானே. ஐயா கும்மி அடிக்கிற கூட்டத்தில இங்க குந்தி இருக்கிற மாமாவே. கூவ
ஒவ்வொரு சேவலையும் கூட்டிக்கிட்டு 2 கொம்பு கடாயையும் ஓட்டிக்கிட்டு அடி வாரான வரலையா கேளுங்கடி நம்ம வேறு ஒருத்தனை பார்த்துக்கலாம். பறக்குதான் கொக்கு பறக்குதான் கண்ட இடமெல்லாம் ஆட இருக்கு. ஐயா காப்பறக்குதான் கொக்கு பறக்குதான் கண்ட இடமெல்லாம் ஆட இருக்கு. ஐயா ஆட அறுத்து பொங்கல் வைக்கிற ஐயந்திரனால பாருங்கடி. ஐயோ 9 லட்சமும் தாலி கட்டி ஐயா வச்சு படுக்காத நல்லறவன் அவர் வடக்க வராரம் பாருங்கடி. சிவன்யா, சென்னை போரூர்லேருந்து நாங்கள் வரோம் இந்த கோயிலுக்கு. நான் வந்து ஒரு 17 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். நாங்கள் எங்களோட ஃபுல்லி ஹாப்பினஸ் பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா வந்து இப்போ சென்னையில் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எவ்வளோ இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நாங்கள் இங்கே சந்திக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். மெயின் வந்து எங்கள் ஐயன் திருநாள் வந்து ரொம்ப சக்தி உள்ள தெய்வம், உலக புகழ்பெற்ற தெய்வம் இது. மகாபாரத்தில் வர கதை இது, அரவான் களபலி கொடுக்கறது. இதில் வந்து தாலி கட்டி தாலி அறுத்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு போகிறோம் இந்த கோயிலுக்கு. எங்களுக்கு வந்து குலதெய்வன்றது வந்து போத்திராஜ் மாதா. அதாவது அது எங்கே இருக்குன்னா வந்து குஜராத்தில் இருக்குது. எங்களுடைய டிரான்ஸ் பீப்புள் ஆல் இந்தியாவில் இருக்கிற மொத்த பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போத்திராஜ் மாதான்றது எங்களுடைய குலதெய்வம். அதாவது நாங்கள் வந்து இந்த ஆண் உறுப்பை எடுத்துகிட்டு பெண்ணாக முழுசாக மாறி அதுக்கு வந்து முதல் தெய்வம் பார்த்திங்கன்னா மாதா தெய்வம் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. இருந்தாலும் வந்து எங்களுடைய பிறப்பில் வந்து விஷ்ணு பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அரவானுக்கு வந்து மனைவியாக தாலி கட்டி தாலி அறுக்கிறன்றப்போ வந்து இவர் தான் முக்கியமான ஒரு இது. ஏன்னா எங்களுடைய அவதாரத்துக்கு வந்து ஒரு தாலி கட்டி தாலி அறுக்கிறது கடவுளே வந்து எங்கள் அவதாரம் எடுத்ததுனால அதை வந்து இவருக்கே எங்கள் ஐயன் திருநாள் ரொம்ப ஃபெஸ்டிவலாக நாங்கள் கொண்டாடுறோம். என்னோடய பேர் சௌமியா. நான் சென்னை போரூர்லேருந்து வரேன். நான் 20 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு கோவில் இருக்கோ, எங்களுக்கான கோவில் இது, எங்களுடைய கோவில் இது. இங்கே வந்தாக்கா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இங்கே வரத்துக்கு வேண்டி நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு விஷயமும் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி பேகு, சாரீஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். எங்களோட கோயிலுக்கு வரதுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் வந்து ரீனா. நான் ஒரு 4-5 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். நம்ம கூத்தாண்டர் திருவிழாக்கு. இப்போ நாங்கள் தாலி கட்டிக்க போகிறோம். இன்றைக்கி தாலி கட்டி தாலி அறுக்க போகிறோம். இன்றைக்கி தாலி கட்டிக்க போகிறோம் நம்ம கூத்தாண்டர் ஐயா கிட்ட. நாளைக்கு நம்ம தாலி அறுக்க போகிறோம். எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக என்ஜாய்